வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்ஐ அண்ட் பிசி படிக்கிற மாணவர்களுக்காக லெசன் வைஸில் கொஷின் ஆன்சர் பார்த்துட்டு வரலாம். அதில் ஃபஸ்ட் நம்ம வரலாறு பார்ப்போம். வரலாறு மொத்தம் 10 கொஷின்ஸ் எஸ்ஐ சைடில் கேட்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வரலாறு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு புவியியல் பார்ப்போம். வரலாறுல பார்த்தீங்கன்னா வரலாறு என்றால் என்ன, 6th வரலாறு என்றால் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லெசன் கொடுத்துருக்காங்க. வரலாறு என்றால் என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வரலாறு என்ற சொல் டேஸ் மொழி சொல்லான ஹிஸ்டோரியா என்பதில் இருந்து பெறப்பட்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, கிரேக்கம். செகண்ட் கொஸ்டின், கூற்று 1. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. சரி. செகண்ட் கூற்று பாருங்க, வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. இதுவும் சரி. ஆன்சர் ஏ, கூற்று 1ம் கூற்று 2ம் சரி. தேர்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் புதிய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் எவை? மெகர்கர். ஃபர்ஸ்ட் பாருங்க, மெகர்கர் சரி. நெக்ஸ்ட் செகண்ட் மகரா, இதுவும் சரி. தேர்ட் பார்த்தீங்கன்னா அதிரம்பாக்கம். அதிரம்பாக்கம் இல்லை, இது தவறு. ஆதிச்சநல்லூர், இதுவும் இல்லை, இதுவும் தவறு. ஃபிஃப்த் பாருங்க டாவோஜிலி, இது சரி. ஆன்சர் அப்படின்னா சி, 1, 2, 5 சரி, 3, 4 தவறு. கொஷின் நம்பர் 4, இரும்பு கால கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். ஆன்சர் சி, அல்லூர். கொஷின் நம்பர் 5, கீழ்கண்டவற்றுள் வெங்கலகால கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் எவை? ஃபர்ஸ்ட் பாருங்க லோத்தல். லோத்தல் சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிம்பேடகா, இது தவறு. அது தேர்டு பாருங்க பையம்பள்ளி, இதுவும் தவறு. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர், இது சரி. ஆன்சர் இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, 1, 4 சரி. லோத்தலும் ஆதிச்சநல்லூரும் சரி. பிம்பேடகாவும் பையம்பள்ளியும் தவறு. கொஷின் நம்பர் 6, கீழ்கண்டவற்றுள் பழைய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் எவை? டிஎன்பி மேக்சிமம் போலீஸ் சைடு இது மாதிரி கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய பார்த்துட்டு போக. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நம்ம எல்லாமே வரலாறு ஃபுல்லாகவே 6th to 12th வரைக்கும் ஃபுல் லெசனும் இது மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். அது எல்லா மேக்ஸிமம் எஸ்ஏ எக்ஸாம் நெக்ஸ்ட் இந்த மந்த் ஜூன் மந்த் கண்டக்ட் பண்ண போகிறதில்ல, ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட்டில் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 1 month இல்லை 2 months டைம் இருக்கும். மேக்ஸிமம் 50 days டைம் இருக்கும். இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த டைம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி கொஸ்டின் ஆன்சர் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓவரலாக ரிவிஷன்ஸ்லாம் பண்ணுங்கள். 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி, பிம்பேடகா, அதிரம்பாக்கம், அன்சாகி பள்ளத்தாக்கு, இதுதான் சரி. கொஸ்டின் நம்பர் 7, கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம். ஆன்சர் பி, வரலாற்றுக்கு முந்தைய காலம். கொஷின் நம்பர் 8, கூற்று 1. வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்று தொடக்க காலமாகும். சரி. கூற்று 2. வரலாறு தொடக்க காலத்தில் எழுதப்பட்ட பதிவுகள் உள்ளன, தற்போது அவற்றின் பொருளை நாம் புரிந்து கொண்டுள்ளோம். இது தவறு. கூற்று 2 தவறு. கூற்று 1 சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. கொஷின் நம்பர் 9, கூற்று 1. நாணயம் அதன் வரலாற்று தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை நாணயவியல் ஆகும். சரி. கூற்று 2. கல்வெட்டுகளில் பதிப்பு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை கல்வெட்டியல் ஆகும். இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, கூற்று 1ம் கூற்று 2ம் சரி. கொஷின் நம்பர் 10, கூற்று 1. தம்மை என்பது சமஸ்கிருத மொழிச்சொல். தவறு. கூற்று 2. இது பிராகிருதத்தால் தர்மா எனப்படுகிறது. இதுவும் தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, கூற்று 1, 2 தவறு. கொஷின் நம்பர் 11, யாருடைய ஆட்சியில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது?
ஆன்சர் சி அசோகர். கொஷின் நம்பர் 12. டேஸ் போருக்கு பின் அசோகர் புத்த மதத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தம் வாழ்க்கையவே அர்ப்பணித்தார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி கலிங்க போர். கொஷின் நம்பர் 13. தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய டேஸ் தூணில் உள்ள முத்திரையில் இருந்து பெறப்பட்டது. ஆன்சர் பி சாரநாத். கொஷின் நம்பர் 14. கீழ்கண்டவற்றுள் யாருடைய வரலாற்று ஆய்வுகள் மூலம் அசோகரின் சிறப்புகள் வெளி உலகிற்கு தெரிய வந்தன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ வில்லியம் ஜோனஸ், ஜேம்ஸ் பிரிக்ஸ், அலெக்சாண்டர் கன்னிங்கம். சார்லஸ் ஆலன் இல்லை. கொஷின் நம்பர் 15. தி சர்ச் ஆஃப் தி இந்தியா லாஸ்ட் எம்பர் என்ற நூலை வெளியிட்டவர்? ஆன்சர் சி சார்லஸ் ஆலன். கொஷின் நம்பர் 16. அசோகரின் பெருமையை எடுத்துச் சொல்லும் சான்றுகள் எவை? ஆன்சர் சி 1, 4. 1 பார்த்தீங்கன்னா சாரநாத் தூண், அதே 4 பார்த்தீங்கன்னா சாந்தி ஸ்துதும்பி. கொஷின் நம்பர் 17. பழங்கால மனிதன் தன் உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை? ஆன்சர் பி வேட்டையாடல். கொஷின் நம்பர் 18. கூற்று பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாடச் செல்லும் போது நாய்களை உடனழைத்துச் சென்றார்கள். சரி. காரணம் குகைகளில் பழைய கற்கால மனிதர்கள் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தம் மோப்ப சக்தியால் அறிந்து அவனுக்கு உணர்த்தியது. இது சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்றும் 1, 2 சரிதான். கூற்றும் காரணமும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. கொஷின் நம்பர் 19. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள்? ஆன்சர் பி குகை. கொஷின் நம்பர் 20. பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழ்வாய்வுகள் மூலம் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. கூற்றுடன் தொடர்புடையது எது? ஆன்சர் பி புதைப்பொருள் படிமங்கள். கொஷின் நம்பர் 21. தவறான இணையை கண்டுபிடி. இதில் எது தவறான இணைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. இது தவறானது. ஆன்சரும் இதுதான். கொஷின் நம்பர் 22. தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரைந்திருந்தன. இதுதான் தவறு. மற்ற 3மே சரியான ஆன்சர் தான். கொஷின் நம்பர் 23. பொறுத்துக. பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகின்றன. எழுதப்பட்ட பதிவுகள், செப்பு தகடுகள். அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர். மத சார்புள்ள இலக்கியம் பார்த்தீங்கன்னா தேவாரம். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 24. நண்பர்களே, கொஷின் நம்பர் 24க்கு ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்பவுமே லாஸ்ட் கொஷின் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம். இந்த கொஷினுக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் சரியாக சொல்லிட்டு கமெண்ட்டில் பார்ப்போம். இதோட ஆன்சர் நான் நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் இப்போ வரலாறு என்றால் என்னன்னு சொல்லிட்டு 6th ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 6thலேயே வரலாறுல செகண்ட் லெசன் பார்ப்போம். நீங்கள் நமக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். எஸ்ஐ எக்ஸாமுக்குள்ளே இது மாதிரி எல்லா லெசனுக்குமே கொஷின் ஆன்சர் பார்த்துட்டு வரலாம். அது இல்லாமல் நம்ம எஸ்ஐ எக்ஸாமுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். அதோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நோட்ஸ் அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறோம். அதோட சாம்பிள் பேஜ் அந்த டெஸ்ட்டோட கொஷின்ஸ்லாம் மாடல் கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். அதோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். 6th வரலாறுல செகண்ட் லெசன் பார்ப்போம்.